මේ අර මාස 3ක වැටුපක් දෙනවා කියන පණිවිඩයක් තියෙනව නේද? කරන්න ඕන ආයතනික මට්ටමින් දැනුම් දීමක් කරන්න ඕන. Sri Lankan Bureau of Foreign Employment SLBFE. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ உங்களுக்கு மிக முக்கியமான பல தகவல்களை சொல்ல வேண்டி இருக்குது. அதில் முதலாவது தகவல், வெளிநாடு வாழ் தொழிலாளர்களே, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் செல்ஃப், அதாவது குடும்பத்தில் ஒருத்தர் அனுப்பணும், அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷன் இல்லாத பட்சத்தில் ஸ்ரீலங்கா பியூரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட், இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்ற தகவலை இதில் நான் அட்டாச் பண்ணி போகிறேன். அதே போல் அவங்களுடைய தொலைபேசி இலக்கம், அதாவது SLBFE அவங்களுடைய தொலைபேசி இலக்கம், அதையும் சொல்கிறேன் பாருங்கள். இலங்கையினுடைய இலக்கம் 07198022822. மறுபடியும் சொல்கிறேன், 07198022822. இதுதான் இலக்கம். இந்த இலக்கத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வீட்டால் யாரும் போக முடியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நேரடியாக போகலாம், ஃபோன் பண்ணலாம், வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக அன்பார்ந்த சொந்தங்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல். கிட்டத்தட்ட இலங்கையில் 3 மாதம், இங்கே 2 மாதம், மொத்தத்தில் 5 மாத சம்பளம். 5 மாத சம்பளம் மொத்தத்தில் அப்போ கிடைக்க போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் 2 மாதம் போனஸ், அதே மாதிரி அந்த பக்கம் 3 மாத சம்பளம் இலங்கையிலேருந்து கிடைக்க போகுது. இன்னொரு முக்கியமான தகவலை நம்ம பார்க்கணும். අපිත් එක්ක එකතු වෙලා ඉන්න රටවිරු යාළුවෝ අපිත් එක්ක එකතු වෙලා ඉන්න රටවිරු යාළුවෝ හැමෝටම සුබ දවසක්. ඉතින් ඔයාම එකතු වෙලා ඉන්නේ ශ්‍රී ලංකා විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශයේ YouTube channel එකත් එක්ක. ඉතින් ඔයාලට පුළුවන් අපේ channel එකට එකතු වෙලා ඉන්න. අපිත් එක්ක එකතු වෙලා ඉන්න රටවිරු යාළුවෝ හැමෝටම සුබ දවසක්. ඉතින් ඔයාම එකතු වෙලා ඉන්නේ ශ්‍රී ලංකා විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශයේ YouTube channel එකත් එක්ක. ඉතින් ශ්‍රී ලංකා විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශයේ YouTube channel එකත් එක්ක என்று சொல்கிறாங்க. அதாவது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துடைய யூடியூப் சேனலோட நீங்கள் இணைந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 100 ஸ்ட்ரீம் அப்படின்னு பேர் இருக்குது. 100 ஸ்ட்ரீம் அப்படின்னு பேர் இருக்குது, மென்ஷன் பண்ணியிருக்குது. ஸ்ரீலங்கன் ஃபைனான்ஷியல் நியூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜஸ்ட் 100 ஸ்ட்ரீம், அவ்வளோதான். அடுத்தது இவங்களுடைய எந்த வீடியோவிலையும் இவங்களுடைய மூஞ்சை காட்டி இவங்க வீடியோ போட்டதை காணும். இதில் எதுலையுமே அவங்க அவங்களுடைய முகத்தை காட்டி எந்த வீடியோவும் போடலை. ஜஸ்ட் வெளிநாட்டு தொழில் இதில் போட்டிருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே சிங்களத்தில் தான் இருக்குது. வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு செய்பவர்களுக்கு இதோ அதிர்ஷ்டம், இதோ அதிர்ஷ்டம், இதோ 5 லட்சம், இதோ 10 லட்சம், இதோ 20 லட்சம், இதோ 30 லட்சம், ஒவ்வொன்றும் சும்மா அப்படியோ ஹைலைட் நியூஸு, அப்படியே தூக்கி சாப்பிட்ற நியூஸாக தான் இருக்குது. சரியா? இப்போ இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு රටවිරුවන්ට නොමිල්ලේ දෙන මාස 3ක විශ්‍රාම වැටුප ගන්න මෙහෙම. வெளிநாடு தொழிலாளர்களுக்கு இலவசமாக கிடைக்கும் 3 மாத சம்பளத்தை, அதாவது ஓய்வூதியத்தை இப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ் போட்டு வச்சிருக்காங்க. சரியா? இப்போ இதுல ஜனாதிபதி எடுத்து கொடுக்க போறாரு, அப்படியோ வாங்கி போட்டுக்கோங்க. இல்லை சாரி, ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதை பற்றி பேசி இருக்கிறாரு. ஓகே, இதை பற்றி பேசி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, 3 மாத சம்பளம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இது சம்பந்தமாக எங்களுடைய விதேஷ் ஹண்ட யூடியூப் சேனல் கோவித்த கமால் சகோதரர்
இதை பற்றின வீடியோ போட்டிருந்தாரு. கிடைக்கும், அது உறுதி, ஷுவர், அது கிடைக்கும். ஓகேயா, அது எப்படியுமே நம்மளால எடுக்க முடியும். ஆனா கொஞ்சம் இருங்க. සුබ දවසක් මගේ ආදරණීය සුරක්ෂිතභාවය අපි හදන්න ඕන. සමහර වෙලාවට මැද පෙරදිග වගේ නම් වෙන දේ තමයි ඒ රැකියාව කරන අයගේ මාස 2ක හෝ 3ක නේද? මට මතක විදිහට 3ක සැලරි එකක් මෙහෙට එවනවා. ඒත් අපි ඒක විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශේ බාරත්වයට ගන්නවා. බාරකාරත්වයට අරගෙන එයාට එහි ඉන්නකොට මොකක් හරි කරදරයක් සිද්ධ වුණොත් අපි ඒක එයා වෙනුවෙන් යොදවනවා. හැබැයි කරදරයක් නැතුව ආවොත් අපි හිතනවා එයාට නැවත මේ මුදල ලබා දෙන්න කියලා අපි දැන් තීරණය කරන් තියෙනවා. ඒක රෙජිස්ටර් වෙන්න ඕනේ ඉස්සලම මේකේ මේ ෆොරින් බියුරෝ එකේ ඒ රෙජිස්ටර් වුණු කෙනාට අවශ්‍ය නැත රක්ෂණය ලැබෙනවා. ඒතකොට අර පහසුකම් ටික ලැබෙනවා. හැබැයි එයා ගත්තේ නැත්නම් අපි කල්පනා කරන්නේ කැබිනට් පේපර් එක පාස් කරන්නේ නේද? එයාට ඒ දීමනාව පොදු ඉන්ෂුරන්ස් එක ගන්න එක තියෙනවා. ඉතින් මගේ ආදරණීය යාළුවනේ ඔබ இப்போதைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா 3 மாத சம்பளம் ஒன்று எங்களுக்கு வழங்க போறாங்களா. 3 மாத சம்பளத்தை வழங்கி, அதாவது எப்படின்னா அந்த 3 மாத சம்பளத்துல 3 மாத சம்பளத்தை பிடிச்சு வைக்க போறாங்க. பிடிச்சு வச்சு அதை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்துக்கு அனுப்ப போறாங்க. அனுப்பினதுக்கு அப்புறமா அந்த சம்பளத்துல எங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்து நாங்கள் இந்த நாட்டுக்கு எங்களுடைய நாட்டுக்கு போக வேண்டிய சூழல் வருது இடையில கான்ட்ராக்ட் முடிகிறதுக்கு முன்னாடி அப்படின்ற பட்சத்தில் அந்த பணத்தை செலவு பண்ணி எப்படியாவது எங்களை வெளிநாட்டில் இருந்து நாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்வாங்க, உடனடியாக அந்த பணத்தை வந்து டெபாசிட்ல வைப்பாங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில். நாங்கள் கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு நாட்டுக்கு போன பிறகு நாட்டில் வந்து எங்களுடைய அந்த பணத்தை வந்து திருப்பி எங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்போ அது எப்படி வரும்னா 3 மாத சம்பளமாக வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த சம்பளம் வந்து எங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓய்வூதியம் மாதிரி கிடைக்கும், இல்லையா அது வேறு மாதிரி ஏதாவது ஒரு வழியில் எங்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மற்ற நாடுகளில் இன்னும் அரசாங்கம் முயற்சி எடுக்கலாம். ஆனால் குவைத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கே தெரியும், அரசாங்கத்தால் முடிந்த வரைக்கும் அவங்களும் முயற்சி எடுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு குவைத்தில் பலரும் போனஸ் எடுக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளில் அல்ஹம்துலில்லாஹ்னு போனஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. போனஸ் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவும் சந்தோஷம் அந்த விஷயத்தில். அதே போல் இந்த 3 மாத சம்பளத்தை பற்றி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தோடு நான் பேசியிருக்கிறேன். அவங்க வந்து இன்னும் சொல்கிறாங்க அவங்களுடைய சிஸ்டத்துக்கு இன்னும் வரலை. இப்போதைக்கு அமைச்சர் மட்டம் அரசாங்க மட்டத்தில் இருக்குது. அது எங்களுடைய நிலையத்துக்கு வந்த பிறகு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு வந்த பிறகு தான் அதோடைய ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தருவோம். இப்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலும் இல்லை. யூடியூப் சேனல் இருக்குது. அவங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா SLBFE ஸ்ரீலங்கா அப்படின்னு அடித்தா நான் நினைக்கிறேன் இதோ அவங்களுடைய சேனல் வந்து கிட்டத்தட்ட 60,000 ஃபாலோவர்ஸோட இந்த இருக்கு பாருங்கள். இதுதான் அவங்களுடைய யூடியூப் சேனல். ஸ்ரீலங்கன் பியூரோ ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட், இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம். இதுதான் அவங்களுடைய யூடியூப் சேனல். ஆனால் யூடியூப் சேனல் இதாக இருந்ததில் வேலையில் அவங்க என்ன செய்கிறாங்க, யூடியூப் சேனலை இந்த யூடியூப் சேனல் இருக்கும்போது இவங்க வந்து நூறு ஸ்ட்ரீம்னு சொல்லி ஒருத்தங்க டக்குன்னு என்ன செய்கிறாங்க, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அனுரோட ஃபோட்டோ தான், அனுரோட ஃபோட்டோவோடையே தான் ஃபுல்லாகவே வருது. அனுரோட ஃபோட்டோ வச்சு தான் படம் ஓடிக்கிட்டு இருக்குது. யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பொய், வாயை திறந்தாலே பொய் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது. தயவு செய்து இந்த மாதிரி பொழப்பு நடத்துறதை விட்டுட்டு சகோதரி 100 ஸ்ட்ரீம் வேறு ஏதாவது நல்ல தொழில் பண்ணலாம். ஏமாற்றி இந்த மாதிரி பொய்யை சொல்லி பொழப்பு நடத்துறதை விட எது எப்படியோ இதுதான் உண்மை. இப்போதைக்கு குவைத் நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா 2 மாதம் சம்பளம் கிடைக்கும். மற்ற நாடுகளில் அரசாங்கம் முன்னெடுத்து வருது, பார்க்கலாம் எதிர்வரும் காலங்களில் போனஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாட்டுக்கு போன பிறகு 3 மாத சம்பளம் எடுக்கிறத பற்றி இன்னும் அரசாங்க லெவல், அதாவது ஜனாதிபதி மட்டத்தில் தான் இருக்குது, இன்னும் கீழே இறங்கி வரல. அந்த அனுமதி கிடைத்த பிறகு உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு பாக்கியம் கிடைக்கும். அதனால் தயவு செய்து பொறுமையாக இருங்க.
அவசரப்படாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான இன்னும் மேலதிக தகவல்கள் விரைவில் அப்டேட் பண்ணுறேன். அதற்காக பொய்களை நம்பி யாருடையும் ஏமாந்துடாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோள். கவனமாக இருங்க. ஃபாரின் மினிஸ்ட்ரியோட பேசின வீடியோ ஃபுல்லாகவே இதில் சிங்களத்தில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வாட்ச் தேம். Hello, good evening. අයිබෝවන් මිස්. මිස් මම කතා කරන්නේ කුවයිට් රටේ ඉඳලා. මම මගේ නම සර්ෆාන්. මම සර්ෆාන් BA vlog කියලා YouTube channel එකක් කරන කෙනෙක්. පැහැදිලි නේද මිස්? ඇහෙනවනේ? ඔව් මිස් මගේ මට අහන්න කැමති විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශෙන් YouTube channel එකක් පවත්වාගෙන යනවද? YouTube channel එක විදේශ සේවාවකින් අපේ තියෙනවා. කියන්නේ ඔයාලගේ මේ කියන්නේ නූර් ස්ට්‍රීම් කියලා නමක තියෙනවද? නූර් ස්ට්‍රීම් කියලා නූර් කියලා කෙනෙකුට නෑ. එහෙම එකක් නෑ. අපේ තියෙන්නේ අපේ YouTube එක. විදේශ සේවාවකේ YouTube. විදේශ සේවාවේ YouTube එක නේ. මේ මෙහෙමයි ඉතින් අර දන්නවනේ මේ දවස් ටිකේම මම දකිනවා සමහර YouTube channel හරහා මේ වගේ ලක්ෂ 50ක් ගෙවනවා ලක්ෂ 10ක් ගෙවනවා කියලා මේ රට විරුවන්ට එක එක පුවත් පළ කරනවා. අපේ විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශයේ වෙබ් එක තියෙනවා. Facebook channel එක Facebook එක තියෙනවා. ඊට අමතරව YouTube එක තියෙනවා. ඔව් ඊට අමතර වෙන මොනවත් නැහැ වෙන කාගේවත් නමට නැහැනේ SLBFE ඒක විතරයි. ඔව් අපේ ආයේ SLBFE කියලා විතරයි. නැත්නම් මේ එක්කෙනෙක් තව කෙනෙක් එක්කෙනෙක්ගේ නමට එන්න යන්නේ නේ රජය ආයතනයක. ඔව් මේක මම මේ ඔබතුමිත් එක්ක කතා කරන්නේ රෙකෝඩින් සහිතව. මොකද මේක මිනිසුන්ට දෙනවත් කරන්න ඕන නිසා. ඒ වගේම ගොඩාක් ස්තුතියි ඕගොල්ලන්ගේ මේ WhatsApp මේ හරහා ගොඩාක් අයට මේ පිහිට ලැබෙනවා කියලා අපිට දිනපතා කියනවා මිනිස්සු. ගොඩාක් ස්තුතියි. හරි ගොඩාක් ස්තුතියි. මට එක දෙයක් අහන්න අමතක වුණා. සෝරි. මේ දැන් ජනාධිපතිතුමාගේ ප්‍රකාශයක් තියෙනවා කියලා මේ අර මාස 3ක වැටුපක් දෙනවා කියන පණිවිඩයක් තියෙනව නේද? අපිට මෙතනට එලියන් කෝල් ඇවිල්ලා තියෙනවා ඒ විදිහේ ප්‍රකාශයක් තියෙනවා කියලා. නමුත් අපිව තාම දැනුවත් කිරීමක් කරේ නෑ. අපිට ඒ කියන්නේ ආයතනික මට්ටමින් සර්කියුලර් එකක් මාර්ගයෙන් දැනුම් දීමක් හරි කරන්න අවශ්‍යයිනේ අපි දැනුවත් කරන්න. ඔව් අනිවාර්යෙන්. අපිව තවම දැනුවත් කිරීමක් කරලා නෑ ඒ සම්බන්ධයෙන්. ඒ පිළිබඳව තාමත් කිසිදු වැඩ කටයුතු ආරම්භ කළා නෑ. එහෙමයි නේද? ජනාධිපතිතුමාගේ ප්‍රකාශයක් කළා නෑ කියන එක අපිට කියන්න බෑ. ඒක සමහර මේ ඒ කියන්නේ යාලගේ සංකල්පයක් වෙන්නේ නැති නේද? ඒක ක්‍රියාත්මක වෙන්න ඕනනේ මේ ආයතන මාර්ගයෙන් දැනුම් දීමක් කරලා. ඔව් අනිවාර්යෙන්. ඒ වැඩ කටයුතු කරගෙන යන්න කයේ වැඩ කටයුතු කරගෙන යනවා ඇති. ඒක තමයි. ඉතින් ඒ අමාත්‍ය මණ්ඩලෙන් නේද? අමාත්‍ය මණ්ඩලයෙන් ඉතින් සාමාන්‍ය විදේශකට අමාත්‍යවරයා හරහා ඉතින් දැනුම් දීමක් ඔයාලට කරන්න බෑ නේද? දැනුම් දීමක් කරන්න ඕන. ආයතනික මට්ටමින් දැනුම් දීමක් කරන්න ඕන. හරි මිස්. එහෙනම් මේ ඒක පොඩක් කට්ටියටම දැනගන්න. අපේ ඉහළ කළමනාකාරීත්වයෙන් ඔෆිස් ටයිම් එකේදී මේ දැනගන්න පුළුවන් උදේ 8:00 ඉඳන් 4:00 වෙනකම්. මේ නම්බරේටම කතා කරලාද? ඔව් මේ නම්බර එකට කතා කරලා දැනගන්න පුළුවන්. හරි මිස් හරි ගොඩාක් ස්තුතියි. හරි සර් හරි. thank you.